ஹலோ சிஎஸ்கே 2.0 ஃபேன்ஸ், இந்த வாரம் நம்ம பார்க்கும்போது ஒரு ரொம்ப வருத்தமான செய்தி. நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் நாளைக்கு மேட்ச் ரூல் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. துஷார் தேஷ்பாண்டே போட்ட பாலில் அவர் கையில் அடிச்சிச்சு. அது எப்படிப்பட்ட வீங்கியிருக்கும். ஒன்று இன்ஜுரி சரியாலை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் யார் கேப்டன், நம்ம தலைவன் எம்எஸ் தோனி நாளைக்கு கேப்டன்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. நல்ல ஒரு முடிவு தான். ஜடேஜா கேப்டன்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. யார் நாளைக்கு கேப்டன் பண்ண போகிற தெரியல. ருத்ராஜ் 2 மேட்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நாளைக்கு மேட்ச் அவர் விளாட்லன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போயிருக்கும் சிஎஸ்கேக்கு. என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே தெரில. எனக்கு தெரிஞ்சு ஷேக் ரஷிக் ஒரு நாளைக்கு சான்ஸ் தருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன தெரியல. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது ஒரு செட்பேக்காக தான் இருக்கும் நாளைக்கு மேட்ச்சில். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கேல் அசி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ருத்ராஜ் நாளைக்கு காலில் எப்படி பேட்டிங் ஆடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி டீமுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. துஷார் தேஷ்பாண்டே பையன் ஒரு நல்ல சம்பவம் ஒன்று பண்ணி விட்டான். ருத்ராஜ் ஒரு பவுன்சரை போட்டு கையில் அடிப்படை வச்சுட்டான். நல்லா பண்ணப்பா. சிஎஸ்கேல இருக்கும்போது விக்கெட்டு கொஞ்சம் எடுத்த. இப்போ போய் அந்த டீமில் போயிட்டு நல்லா பண்ணப்பா. செம்ம இது. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.